السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் அவர்களே, மரியாதைக்குரிய உலமாக்களே, அன்பின் பெருமக்களே, அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, பழனி வட்டார ஜமாத்துல் உலமா சபை சார்பாக நடத்தக்கூடிய இந்த உத்தம நபியின் மீலாது பெருவிழாவில் கலந்து கொண்டு உரை நிகழ்த்தக்கூடிய பாக்கியம் கிடைத்தமை குறித்து வல்லவலாம் அல்லாஹ்விற்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை காணிக்கையாக்கி எனது வார்த்தைகளை தொடக்கம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் வஷ்ஷுக்ருலில்லாஹ். அண்ணலின் அன்பே அனைத்திற்கும் அடிப்படை என்ற ஒரு தலைப்பை எனக்கு இங்கே உலமாக்கள் வழங்கியிருக்கிறார்கள். அன்பின் மூலமாக எதையும் சாதிக்க முடியும், எந்த ஒரு காரியத்தையும் நிலைநிறுத்த முடியும் என்பதற்கு சான்றுகள் நிறையவே இருந்த பொழுதிலும் நிறைவான சான்றாக நம் இதயவேந்தர் காத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே திகழ்கிறார்கள். மிக அற்புதமாக அல்லாஹ் சொல்லுவான்: ஃபபிமா ரஹ்மத்தி மினல்லாஹி லின்த லஹும். அல்லாஹ்வினுடைய அருளால் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் தெரியுமா? மிகவும் மென்மையாகவும் அன்பாகவும் நீங்கள் இருக்கிறீர்கள். வலவ் குந்த ஃபல்லன் கலீலல் கல்பி லன்ஃபது மின் ஹவ்லிக். நீங்கள் கடின சித்தம் கொண்டவர்களாக இருந்தால், கோபப்படக்கூடியவர்களாக இருந்தால், பொறுமையற்றவர்களாக இருந்தால், இதை மாதிரி எந்த பொருளையும் அதில் வைக்க முடியும். லன்ஃபல்லு மின் ஹவ்லிக். உங்களோடு இருக்கக்கூடிய இந்த தோழர்கள் உங்களை விட்டும் விலகி இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுவதிலிருந்து அருளே உருவான அன்பான திருவுருவமாக காத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்ந்தார்கள் என்பது இந்த வசனத்தின் கருத்திலிருந்தும் பொருளிலிருந்தும் நாம் விளங்கிக் கொள்ள முடியும். அருமையான பெருமக்களே, எதிரிகளை துவம்சம் செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருந்த பொழுதிலும் கூட அவர்கள் மன்னித்து அருள் பாலித்தார்கள் என்பதற்கான வரலாற்று சான்றுகள், ஹதீது குறிப்புகள், கிரந்தங்கள் முழுவதும் நிறைந்து காணப்படுகிறது. நான் அங்கே செல்வதற்கு முன்பாக இன்னொரு தகவலை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வரலாறு படித்தவர்களுக்கு தெரியும், வரலாறு படிக்க வேண்டும் என்பதை நாம் வலியுறுத்துகிறோம். வரலாறு தெரியாத ஒரு சமுதாயம் இன்னொரு வரலாற்றை உருவாக்க முடியாது. நாம் கடந்து வந்த வரலாறு இருக்கிறதே, ஆச்சரியமானது, அற்புதமானது. இன்றைக்கு பைத்துல் மக்தஸை சூழ்ந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு தெரியும். இஸ்ரேல் எவ்வளவு பிரச்சனைகளை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறது
என்பதும் நமக்கு புரியும். அந்த பைத்துல் மக்தஸை சுற்றி ஒவ்வொரு காலகட்டத்திலும் இரத்தம் சிந்தப்பட்டதையும் வரலாறு பேசும். அது ஒரு இரத்த பூமி, அது ஆனால் அருள் நிறைந்த பூமியும். அருமையான பெருமக்களே, முஸ்லீம்களிடம் இருந்து பைத்துல் மக்தஸ் பிடுங்கப்பட்ட பொழுது அத்தகைய நிகழ்வுகளும் உண்டு. அவர்களிடம் இருந்து இங்கே முஸ்லிம்களிடத்தில் வந்ததும் உண்டு. நான் அவர்கள் என்று சொல்லுவது பரங்கியர்கள் என்று பேசப்படக்கூடிய கிறித்துவ சகோதரர்கள். முஸ்லிம்களுக்கும் கிறித்துவ சகோதரர்களுக்கும் இடையிலே இந்த பைத்துல் மக்தஸை மீட்டு எடுப்பது என்பது காலாகாலமாக இருந்து வந்த வரலாற்று உண்மை. ஒரு கட்டத்தில் சுல்தான் சலாஹுத்தீன் இந்த பைத்துல் மக்தஸை மீட்டு எடுப்பதற்கான முயற்சியிலே இருக்கிறார். அருமையான பெருமக்களே, எதிர்த்தரப்பிலே இருக்கக்கூடிய அந்த பரங்கியர்களுக்கு தலைமை தாங்கி வந்திருப்பவர் ரிச்சர்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் வீரன். சண்டை என்பது ஒரு நாளில் முடிகிறதாக இருக்காது. அங்கெல்லாம் பல நாட்களாக நடக்கும், மாதங்களாக கூட நடக்கும். அப்படியெல்லாம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு கட்டத்திலே எதிர்த்தரப்பிலே உள்ள ரிச்சர்டை காண முடியல. அவர் கொல்லப்பட்டு இருந்தால் தகவல் கிடைத்திருக்கும் சுல்தான் சலாஹுத்தீன் அவர்களுக்கு. சில பொழுது நாம் பார்க்கிறோம் சண்டைகளிலே வீரர்கள் சூழ்ந்து நிற்க அரசர்கள் யானையின் மீது அம்பாரியிலே அமர்ந்து கொண்டு முழு பாதுகாப்போடு சண்டையிடுவார்கள். சண்டையிடுவார்கள் என்பதை விட சண்டையிட தூண்டிக் கொண்டிருப்பார்கள். தங்கள் அரசனை பார்த்த போது ஏற்படக்கூடிய உத்வேகத்தில் எதிரிகளை சரமாரியாக தாக்குவார்கள் வீரர்கள். இது வரலாறு நெடுக இந்த செய்திகள் இருக்கிறது. ஆனால் சுல்தான் சலாஹுத்தீன் தன்னுடைய படையினுடைய நடுப்பகுதியிலே நிற்பது இல்லை. அவர் முதல் சஃபிலே நின்று முதல் அணியிலே நின்று போரிடுவார். அப்படித்தான் நம் இதயவேந்தர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நின்றார்கள். அருமையான பெருமக்களே, ஆனால் மற்ற அரசர்களுக்கு வித்தியாசமாக இந்த ரிச்சர்டும் முதல் சஃபிலே நிற்பான். அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை மிக்கவன், தைரியம் மிக்கவன், ஆற்றல் மிக்கவன். ஓரிரு நாட்களாக காணவில்லை என்றதும் ஸ்பை உளவாளிகளின் மூலமாக ரிச்சர்டினுடைய நிலைமை என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கு உளவாளிகளை அனுப்புகிறார். தகவல் கிடைத்தது. ஒரு நோயால் ரிச்சர்டு பாதிக்கப்பட்டு இந்த போர்க்களத்திலே அவருடைய கூடாரத்திலே மருத்துவ சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார் என்ற தகவல் வந்தது. நம்மை அழிக்க வந்தவர், நம்முடைய பைத்துல் மக்தஸை அவரை மீட்டு எடுக்க செல்ல வந்தவர் என்பதெல்லாம் தாண்டி இந்த சுல்தான் சலாஹுத்தீன் என்ன செய்தார் தெரியுமா? அந்த நோய், இவர் ஒரு வைத்தியரும் கூட. அந்த நோய் என்பது என்ன என்பதை விளங்கிக் கொண்ட சுல்தான் சலாஹுத்தீன் அதற்கான சில கனிகள், அதற்கான பனிக்கட்டிகள், இதெல்லாம் அந்த பகுதியில் இருக்கும். அவைகளை எல்லாம் எடுத்து அதை எப்படி உட்கொள்ள வேண்டும், இந்த நோய் நீக்குவதற்கான நிவாரணி மருந்து இது என்பதை சொல்லி அதை பேக் பண்ணி முறையாக தன்னுடைய வீரர்களிடத்திலே கொடுத்து அனுப்புகிறார். யாருக்கு கொடுத்து அனுப்புகிறாரு? தன்னை எதிர்க்க வந்தவர்களுக்கு, எதிர்க்க வந்தவனுடைய தலைவருக்கு கொடுத்து அனுப்புகிறார் சுல்தான் சலாஹுத்தீன். அவங்க அரசனை பார்க்கணும்னு கேட்குறாங்க. வெள்ளக்கொடியை பிடிச்சிட்டு போகிறாங்க. சமாதான கொடி அனுமதிக்கப்படுகிறது. மன்னரை பார்க்கிறார்கள். மன்னரிடத்தில், எங்களுடைய மன்னர் சுல்தான் சலாஹுத்தீன் உங்களுக்கு இந்த நோய் ஏற்பட்டிருப்பதாக அறிந்து இந்த மருந்தை தந்திருக்கிறார், இதை நீங்கள் உட்கொண்டால் நீங்கள் சுகம் பெறுவீர்களாம் என்று சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. பக்கத்தில் அமைச்சர்கள் இருக்கிறார்கள், ஆலோசகர்கள் இருக்கிறார்கள், அவருடைய பாதுகாவலர்கள் இருக்கிறார்கள். எல்லோரும் சேர்ந்து சொன்னார்கள், இந்த மருந்தை நீங்கள் சாப்பிடாதீர்கள், இதிலே விஷம் கலந்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே உங்களை இந்த யுத்த களத்திலே ஒருவேளை அவர்களால் சமாளிக்க முடியாமல் போனால் இந்த விஷத்தை வைத்து உங்களை கொல்லுவதற்கான ஒரு சதி திட்டத்தை அவர் செய்திருப்பார் என்று சொன்ன பொழுது ரிச்சர்ட் என்ன சொன்னார் தெரியுமா? நிச்சயமாக ஒருபோதும் சுல்தான் சலாஹுத்தீன் இந்த துரோகத்தன்மையை செய்ய மாட்டார். ஏன் தெரியுமா? அவர் சுத்த வீரன். அவன் போர்க்களத்திலே அவன் நம்முடைய வீரத்தை சோதித்து பார்ப்பானே தவிர
இது போன்று தரம் தாழ்ந்த செயலை அவர் செய்ய மாட்டார். காரணம், அவர் முழுக்க முழுக்க முஹம்மது நபியை பின்பற்றுபவர். அது எனக்கு நன்றாக தெரியும். நான் சாப்பிடுவேன், இந்த மருந்தை சோதனைக்கும் உட்படுத்த மாட்டேன். என்ன தைரியம்! இந்த முஸ்லிம்கள் மேலே என்ன எண்ணம் எப்படி இருந்திருக்கிறது! அவர் சாப்பிட்டால் 2 நாட்களிலே அவருக்கு சுகம் கிடைத்தது. அவர் போர் அணியிலே வந்து நிற்கிறார். ஆக சண்டை என்பது வேறு. இதற்கு உதாரணமாக திகழ்ந்தது யார் தெரியுமா? முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பத்ர் களத்தை பற்றி பேசினாங்க. பத்ர் களத்திலே எதிரிகளினுடைய வலிமை கூடுதல். இப்ப இன்றைய காலத்தில் சண்டை நடக்குதுன்னு சொன்னா, ஈரான் இந்த யுத்தத்திலே கலந்து கொண்டிருக்கிறது, இஸ்ரேலை தாக்குகிறது. ஈரானினுடைய இராணுவ பவர் என்ன? அவர்களிடத்தில் எத்தனை மிசைல் வைத்திருக்கிறார்கள்? என்னென்ன ஆயுதங்கள் அவர்களிடத்தில் இருக்கிறது? கப்பல்கள், போர்க்கப்பல், போர் விமானம், டேங்குகள், அதே மாதிரி நீர்மூழ்கி கப்பல்கள் எத்தனை இருக்கிறது என்பதை எல்லாம் ஒரு கணக்கு போடுவாங்க. இருக்கு. யார் யார் எவ்வளவு வச்சிருக்கிறாங்கிறதெல்லாம் எல்லாருக்கும் தெரியுது. இப்ப மறைக்கலாம் முடியாது. அதே மாதிரி இஸ்ரேலினுடைய இராணுவ பலம் என்ன என்றதையும் கணக்கு போடுறாங்க. அந்த காலத்தில் என்ன தெரியுமா? அங்க இந்த காலத்தில் இந்த மாதிரி போர்கள்லாம் இல்லை. அந்த காலத்தில் மேன் பவர் தான். எத்தனை வீரர்கள் அங்கே இருக்கிறார்கள், இங்கே எத்தனை வீரர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான். இந்த நிலையிலே என்ன நடந்தது தெரியுமா? முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை 313, எதிரிகளினுடைய எண்ணிக்கை 1000 தொட்டு இருக்கிறது. ஆனால் எவ்வளவு தொட்டு இருக்கிறாங்கலாம் பின்னால தான் தெரிய வந்தது. அப்ப 3 மடங்கு அதிகமாக எதிரிகள் இருக்கிறார்கள். மக்காவிலிருந்து புறப்பட்டு மதீனாவை நெருங்கும் வழியிலே பத்ர் களத்திலே 2 படைகளும் பாளையம் இறங்கி சண்டையிடுவதற்கு ஆயத்தமாகி இருக்கிறார்கள். நாளை சண்டை தொடங்கலாம் என்ற நிலையில் அந்த மக்கள், அந்த எதிரிகள், குறைஷிகள் ஒரு கட்டத்தில் சோர்ந்து போகக்கூடிய நிலை அவர்களுக்கு ஏற்பட்டது. ஆள் பலம் அதிகம், ஆயுத பலம் அதிகம், வாகன பலம் அதிகம். வாகனத்தில் இருந்து கொண்டு போரிடுவதற்கும் கீழே நின்று போரிடுவதற்கும் இடையிலே வித்தியாசம் என்ன தெரியுமா? தரைப்படையும் வான்படையும் என்பது போன்று. மேலே இருந்து கொண்டு ஈஸியாக, மிக எளிதாக கழுத்தை வெட்டலாம். கீழே இருந்து கொண்டு வெட்டுவது என்பது, மேலே இருப்பவனை வெட்டுவது என்பது சாத்திய குறைவு. எனவே வாகனப்படை என்பது அது விமானப்படை மாதிரி. வாகனம் அதிகமாக இருக்கிறது. 770 குதிரைகள் வைத்திருந்தார்கள். 2 குதிரைகள் முஸ்லிம்களிடத்தில் இருந்தது. எவ்வளவு வித்தியாசங்கிறது பாருங்க. 700 ஒட்டகங்கள் வைத்திருக்கிறார்கள் வாகனம். ஆனால் முஸ்லிம்களிடத்தில் இருந்தது 70 ஒட்டகங்கள். 1000 பேரை தொட்டிருக்கிறார்கள். இங்கே இருப்பதோ 313 பேர். எல்லாம் இருக்குது. காசு இருக்குது, பணம் இருக்குது, பொருள் இருக்குது, உணவு இருக்குது, ஆயுதம் இருக்கிறது, கவசங்கள் இருக்கிறது. எல்லாம் இருந்தும் ஒன்று இல்லை. என்ன தெரியுமா? தண்ணீர் இல்லை. குடிப்பதற்கான தண்ணீர் ஆயத்தத்தை அவர்கள் யோசிக்கவில்லை. பத்ர் களம் வந்து சேரும் பொழுது தண்ணீர் தீர்ந்து போனது. எதிரிகளுக்கு எப்படி இருக்கும்? நம்ம தண்ணியை கொடுப்போமா? எதிரிகளுக்கு கொடுக்க முடியும்? அங்க எப்படி இருக்கும்? முஸ்லிம்களிடத்திலே தண்ணீர் துறை இருக்கிறது. பத்ர் களத்திலே சில கிணறுகள் உண்டு. அந்த கிணறுகள் எல்லாம் முஸ்லிம்களுடைய கையிலே இருந்தது. இப்போ அவங்கள்ட்ட தண்ணி இருக்கு, நம்ம கிட்ட தண்ணி இல்லை. நாளைக்கு எதிர்த்து பார்த்தா ஒரே அடியாக சாய்த்து விடலாம் முஸ்லிம்களை. ஆனால் தண்ணீர் இல்லாமல் எப்படி நாம் நாளை போராடுவது? தாகத்தோடு போராட முடியுமா? இப்பவே நாக்கு தள்ளுது, நாக்கு வறண்டு போயிருக்கு. யுத்தம் இல்லாமலேயே செத்து போய் விடுவோமோ என்ற பயமும் வந்தது. அந்த யுத்தத்திற்கு குறைஷிகள் தரப்பிலே தலைமை தாங்கியிருந்தவர் வலீது போனாங்க. வீரர்கள் போறாங்க. தலைவா, தண்ணீர் இல்லை, செத்து போயிடுவோம் போல இருக்கு, என்ன செய்யறது? சண்டை எப்படி போடுறது? சண்டை போடுறதுக்கு தாகத்தோடு சண்டை போட முடியுமா? நாளைக்கு நாங்கள் சண்டை போடுவதாக இருந்தால் பாதி உயிர் எங்களுக்கு போயிருக்கும், நிற்க முடியாது. எப்படி நாங்கள் சண்டையிடுவது? எங்களுக்கு தண்ணீர் வேண்டும். வலீது சற்று யோசித்தான். யோசித்து விட்டு சொன்னான், தண்ணீர் கிடைப்பதற்கு ஒரே ஒரு வழி இருக்கிறது. ஒரு வழி இருக்கிறது. என்ன வழி?
அந்த வழியை நான் சொல்லுவேன், ஆனால் உங்கள் வார்த்தைகளால் என்னை வலிக்க வைக்க கூடாது, என்னை நோவினைப்படுத்தக்கூடாது, என்னை கிண்டல் பண்ணக்கூடாது, என்னை ஏசக்கூடாது. அப்போ வந்தவர்கள் சொன்னாங்க, தண்ணிக்காக வேண்டி நாக்கு தள்ளி நாங்கள் அங்கே வந்திருக்கோம், நீங்கள் தண்ணிக்கான வசதி கிடைப்பதற்கான வழிவகையை சொல்லும் பொழுது நாங்கள் உங்களை ஏசுவோமா, திட்டுவோமா, அசிங்கப்படுத்துவோமா, என்ன பேச்சு பேசுறீங்க? ஆனால் நான் சொல்லக்கூடிய முறை அப்படி இருக்கும். என்ன பைத்தியக்காரன் கூட நீங்கள் சொல்லுவீங்க. எதுவும் சொல்ல மாட்டோம், தண்ணீருக்காக வேண்டி எதையும் நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். சொல்லுங்க, என்ன சொன்னார் தெரியுமா வலீத்? நீங்கள் யாரை கொல்ல வந்திருக்கிறீர்கள்? முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் முஸ்லிம்களையும். எதை அகற்ற வந்திருக்கிறீர்கள்? இஸ்லாமியத்தை. அந்த படைக்கு தலைமை தாங்கி வந்திருக்கக்கூடிய உங்களினுடைய கருவாக நீங்கள் யாரை பார்க்கிறீர்களோ அந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சென்று தண்ணீர் கேளுங்கள். உலகத்தில் எங்கேயாவது நடக்குமா சகோதரர்களே? எப்படி புரிந்து வைத்திருக்கிறார்கள் எதிரிகள்? புரிந்து தான் அந்த யுத்தத்தை நடத்தினார்கள். கோபம் வந்தது வீரர்களுக்கு. பைத்தியமா, அவரை கொல்வதற்காக வந்திருக்கிறோம், உங்களை கொல்ல வந்திருக்கிறோம், எங்களுக்கு தண்ணி தாங்க, நாங்கள் தண்ணியை குடிச்சிட்டு உங்களை கொல்வோன்னு சொல்ல முடியுமா? என்ன அர்த்தமற்று பேசுகிறீர் தலைவரே? நான் சொன்னேனே, எனக்கு அவர்களை நன்றாக தெரியும், அவர்களுடைய குணம் எனக்கு தெரியும், அவர்களுடைய பண்பு எனக்கு புரியும். அவர்களோடு நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? ஒரே மண்ணிலே இருந்திருக்கிறோம், ஒரே மண்வாசிகள் தானே, உறவுகள், இரத்த பந்தங்கள். பதிர்களத்தை பொறுத்தவரை பெரும் சண்டை என்பதை சொல்லுவதை விட குடும்ப சண்டை என்று சொல்ல முடியும். எல்லாம் ரெண்டு பக்கத்துலேயும் உறவினர்கள் இருந்தாங்க, முஹாஜிர்கள்லையும் இங்கே இருக்கக்கூடிய குறைஷிகள்லையும். வேற வழி இல்லை, நீங்கள் கேளுன்னா போய் கேளுங்க, தண்ணி வேணுமா அதற்கு அவங்ககிட்ட போய் கேளுங்க, இல்லை அவங்களாம் கேட்க முடியாதுன்னா செத்து போங்க. வலிது சொல்லிட்டார், வேற வழி இல்லாமல் போனாங்க. வரலாற்றில் பேசுவார்கள், அறிஞர்கள் விவரித்து எழுதுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறதுக்காக போகிறாங்க, சந்திக்க போகிறாங்க. அது ரெண்டு பக்கத்துலேயே அது நடக்கும். வெள்ளக்கொடியை பிடிச்சிட்டு போனால் போய் சந்திக்கலாம். நாங்கள் ஒரு விஷயம் பேச வந்திருக்கிறோம், உங்கள் தலைவரை பார்க்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தகவல் சொல்லப்பட்டது. தகவல் சொல்லப்பட்ட போது அவர்கள் அனுமதித்தார்கள், வந்தார்கள். என்ன விஷயம்? உங்களை அழிக்க வந்திருக்கிறோம். துணிச்சலான ஆட்கள் குறைஷிகள், சாதாரண ஆட்கள் இல்லை. உங்களை அழிக்க ஒழிக்க வந்திருக்கிறோம், வேரோடு வேறாக பிடுங்கி தூக்கி எறிய வந்திருக்கிறோம். இஸ்லாம் என்பது இந்த மண்ணிலே விதைக்க கூடாது என்பதற்காக, வளரக்கூடாது என்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆனால் நல்ல வலிமையோடு இருக்கிறோம், தண்ணி கொண்டு வரல. இப்போ எங்களுக்கு தண்ணி வேணும், தண்ணியை கேட்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்து கொண்டே சொன்னார்கள், அவர்களுக்கு தண்ணீர் கொடுங்கள். உங்களினுடைய வலிமையை நாளை யுத்த களத்தில் நாம் பார்க்கலாம். உலகத்தில் யாரும் எந்த காலகட்டத்திலும் தண்ணீரை யாருக்கும் தடை செய்யக்கூடாது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்தார்கள். கர்நாடகாவிலிருந்து இங்கே தண்ணி தர மாட்டேங்கிறான், இது வேற நாடா? ஒரே நாட்டுக்குள்ளே ஜனநாயக நாடு, தண்ணீர் தர மாட்டேன், டிஎம்சி தண்ணீர் இவ்வளவு கொடுக்கணும் என்று ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பளித்ததற்கு பிறகும் கூட அந்த தண்ணீரை தருவதற்கு பக்கத்து மாநிலம், தென் மாநிலம் சேர்த்து பேசிக்கிட்டுறோம். அவன் தண்ணீர் தர மாட்டேங்கிறான். தண்ணீர்கள் கடலிலே போய் கலந்தாலும் பரவாயில்லை என்கிறான். என்ன ஆச்சரியம், என்ன அரசியல், என்ன அசிங்கம்! ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீரை கொடுங்கள் என்றார்கள். அப்படி தண்ணீர் கொடுத்ததனுடைய வரலாற்றை நாம் பார்க்கிறோம். உலகத்தில் இந்த மாதிரி ஒரு அன்பு, இந்த மாதிரி உயிரின் மீது கருணை எங்கும் இருக்குமா? போர்க்களத்தில் நடக்கும் நிலை, போர்க்களத்திலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு கருணையோடு நடந்து கொண்டார்கள் என்றால் பிற காலத்தில் எப்படி இருக்கும் என்பதை எண்ணி பாருங்கள். வாழ்க்கை முழுவதும் அன்பையே போதித்தார்கள் அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் யுத்தக்களம் கண்டார்களா? கண்டார்கள். ஏன் கண்டார்கள்? நீங்க ஒவ்வொரு யுத்த களத்தையும் நீங்க பாருங்க. எங்களை அழிக்கணும்னு வரும் பொழுது எங்களை அழிச்சுக்கோ அப்படின்னு கை கட்டிட்டு இருக்க முடியுமா என்ன? வந்த நோக்கம் சத்தியம், நேர்மை, நீதி, ஒழுக்கம், அன்பு, அறம், இவைகளெல்லாம் இந்த மண்ணிலே நிலைநிறுத்த வேண்டாமா? அதற்காக அனுப்பப்பட்டவன் நான் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அறத்தையும், அந்த ஒழுக்கத்தையும், அந்த பண்பையும், நீதியையும், நேர்மையையும் நிலைநிறுத்துவதற்காக
யுத்தம் நடத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் யுத்தம் நடத்தணும். அப்பதான் அந்த மண் நிலைத்து நிற்கும். அவர்கள் எல்லா யுத்தங்களையும் நீங்கள் பாருங்கள், அத்தனை யுத்தங்களும் தற்காப்பு யுத்தங்களாகவே அமைந்திருக்கும். எதிரிகளே படை திரட்டி வந்திருப்பார்கள். நீங்கள் பத்ரை எடுத்துக்கொண்டாலும் சரி, உஹதை எடுத்துக்கொண்டாலும் சரி, கந்தக்கை எடுத்துக்கொண்டாலும் எல்லாம் மதீனாவை சுற்றி நடந்தது. 300 கிலோமீட்டர் அங்கிருந்து பிரயாணித்து வந்தவர்கள் எதிரிகள். எனவே அப்படிப்பட்ட அன்பு மிக்கவர்களாக அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்ந்தார்கள் என்பதற்கான சான்றுகளை நாம் நிறைவாகவே பார்க்க முடியும். சுமாமத் இப்னு உஸால், புகாரியிலே இவரை பற்றி பேசப்படும். சுமாமத் இப்னு உஸால் யமாமாவினுடைய அரசர், முஸ்லிம்களின் மீது வன்மம் கொண்டிருந்தவர். தன் நாட்டில் எங்கேயாவது ஒரு முஸ்லீம் இருக்கிறன்னா வெட்டுன்னு சட்டம் போட்டிருக்கிறார். எப்படி இருக்கும்? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலே வெட்டு அப்படின்னா என்ன அநியாயம் இது? எவ்வளவு கொடுமை அது! அவ்வளவு கொடுமை செய்தவர் ஒரு கட்டத்திலே முஸ்லிம்களால் கைது செய்யப்பட்டார் சந்தேகத்தின் பேரில். அவர் சுமாமா என்று தெரியாது. வரலாறு நீள வரலாறு. ஆனால் இந்த தலைப்புக்கு உட்பட்டது. இந்த ஒரு வரலாற்றை சொன்னால் எனக்கு தரப்பட்ட நேரம் முடிஞ்சிடும். அதனால நான் சுருக்கிறேன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நேரம் எனக்கு அளவிடப்பட்டு விட்டது. அந்த நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் நான் சரியாக முடிக்க வேண்டும். இப்ப சுமாமத் இப்னு உஸால் கைது செய்யப்பட்டு மஸ்ஜிது நபவியினுடைய தூணிலே கட்டி வைக்கப்பட்டிருக்கிறார். ஏன்னா ஒரு டிஃபரெண்டாக தெரியுது. மதீனாவை பாதுகாக்க வேண்டியிருக்குது. மதீனாவை சூறையாடுவதற்கும் மதீனாவை தாக்குவதற்கும் சதி திட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இப்ப அதனால பாதுகாப்பு வீரர்களை நிறைய பகுதியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறுத்தி இருக்கிறாங்க. எந்த பகுதியில் இருந்தெல்லாம் ஆபத்து வரும் என்று கருதிப்பட்டதோ அந்த பகுதியெல்லாம் வீரர்கள் நிற்கிறாங்க. செக்யூரிட்டி இருக்கணும் இல்லையா? அதை அழகாக செய்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வகையில் இவர் கைது செய்யப்பட்டு கொண்டு வந்து சந்தேகத்தின் பேரில் கட்டி வச்சுட்டாங்க. இரவின் நடு நிசி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ருக்கு தொலை வர்றாங்க. தொலையை முடிச்சுட்டு பார்க்குறாங்க, ஒருத்தரை கட்டி வச்சிருக்குது. அன்றைக்கு கைதிகள் அங்கே தான் கட்டி வைப்பாங்க. பள்ளி வாசலுக்குள்ள தான் கைதியை கட்டி வைப்பாங்க. பள்ளிவாசல் என்பது வெறும் பள்ளிவாசல் அல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்கூடம், ஹையர் செகண்டரி, காலேஜ், யூனிவர்சிட்டி அத்தனைக்கான பயிற்சியும் நடக்கக்கூடிய தளம் அதுவாக பள்ளிவாசல் இருந்தது. ஞானங்கள் கொப்பளிக்கும் தளமாக மஸ்ஜிதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆக்கி வைத்திருந்தார்கள். அவர் அங்கே கட்டப்பட்டிருக்குது. தன் தோழர்களை பார்த்து கேட்டாங்க, இவர் யாரு தெரியுமான்னு கேட்டாங்க. தெரியாத நாயகமே, நாங்கள் வந்து இது பலவிதமான வாயித்துக்கள் இருக்கிறது, அதில் ஒன்று இவர் சந்தேகத்திற்குரியதாக இருந்தால் நாங்கள் கைது செஞ்சிட்டோம். யமாமாவினுடைய தலைவர் அரசர் சுமாமா கொந்தளிச்சிட்டாங்க. சுமாமான்னு தெரிஞ்சுதான் அப்பவே போட்டு தள்ளியிருப்போமே. ஏன்னா அவ்வளவு பெரிய கொடுமை அவர் செய்திருக்கிறார். அவர் கொல்லப்பட்டால் நியாயமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, கைஃப அன்த யா சுமாமா, சுமாமா நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஒரு கைதியை பார்த்து நீங்க எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்ட ஒரே தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். கைதியை பார்த்து அரசர் கேட்பாரா? அப்படி என்ன அநியாயம் பண்ணியிருக்கிற, என்னுடைய தோழர்களை எத்தனை பேரை நீ கொண்டு இருக்கிற, அப்படி ஒரு உத்தரவு போட்டிருக்கான்னு சொல்ல மாட்டாங்களா? அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உலகத்திலேயே எந்த முகத்தை நான் பார்க்கக்கூடாது என்று நினைத்தனோ அந்த முகத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன். எனக்கு பிடிக்காத முகம் உங்களுடைய முகம். அரச திமிர். நான் ஒரு அரசன், அந்த திமிரில் அவர் பேசுகிறார். ஆனால் அங்கே பாதுகாக்கிறதுக்கு யாரும் இல்லை. அதே மாதிரி எனக்கு பிடிக்காத ஒரு ஊர் என்று சொன்னால் இந்த மதீனா. இந்த மதீனாவில் வந்து நான் சிக்கியிருக்கிறேன். எனக்கு அறவே பிடிக்காத ஊர் இது. அறவே பிடிக்காத மார்க்கம் என்றால் இஸ்லாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சிரிச்சுக்கிட்டே போயிட்டாங்க. போகும்போது சொன்னாங்க, சுமாமாவை நல்ல கவனிங்க. நல்ல கவனிங்கன்னா நம்ம பாஷையில் என்னங்கிறது தெரியும் தானே, போலீஸ் பாஷையில். 2 அர்த்தத்தில் நபிமார்கள் பேசக்கூடாது. எதிரும் புதிரான 2 அர்த்தங்களில் பேசுவது அவர்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்று ஹதீது பேசும். எந்த நபியும் பேச மாட்டாங்க. 2 அர்த்தத்தில் கவனிங்கன்னா கவனிக்கிறதானே தவிர வேறு விதமான கவனித்தல் அல்ல. இனி அவருக்கான உணவுகள் கொடுக்கப்பட்டது, உடை கொடுக்கப்பட்டது, குளிப்பதற்கான, பாத்ரூம் போவதற்கான எல்லா வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டது. 2வது நாள் வந்துருச்சு. அப்பவும் கேட்டாங்க, அதே பதில். 3வது நாளும் கேட்குறாங்க, கைஃப அன்த யா சுமாமா, எப்படி இருக்கிறீங்க, அதே பதில் அவர் சொல்றார். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அத்துலிகோ சுமாமா, சுமாமாவை அவிழ்த்து விட்டுருங்க, நான் விடுதலை செய்கிறேன்ட்டான்.
அவர் போயிட்டார், அவுத்து விட்டாங்க. ஃபஜ்ருக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு மஜ்லிஸ் நடத்திட்டு இருப்பாங்க, நசீஹத் செய்வாங்க, நிறைய விஷயங்கள் நடக்கும். அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸ் என்றாலே ஒரு தனித்தன்மை வாய்ந்தது. அவர்களுடைய மஜ்லிஸ் எப்படி இருக்கிறது என்பதற்கு தனி உரை அமையணும். அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த மஜ்லிஸ். அருமையானவர்களே, கொஞ்சம் நேரம் இருக்கும், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் அப்படின்னு ஒரு சத்தம் முழங்குது. சஹாபிகள்லாம் அப்படி திரும்பி பார்க்குறாங்க. வாசலில் தண்ணீர் சொட்ட சொட்ட சுமாமா நின்று கொண்டிருக்கிறார். கண்மணி நாயகத்தினுடைய கரத்தை பிடித்து இஸ்லாத்தை வர்றார். அவர் சொன்னார், யார் ரசூலுல்லாஹ், முதல் நாளே இந்த சபையிலே, இந்த மஸ்ஜிதிலே நீங்கள் நடந்து கொண்ட விதம், உங்கள் தோழர்களோடு நீங்கள் நடந்து கொண்ட விதம், நீங்கள் தொழுத தொழுகையினுடைய அழகு, யார் எப்போது வந்தாலும் அந்தந்த இடத்துல தான் நிற்கணும், வறியவர்களுக்கு பின்னால், எளியவர்களுக்கு பின்னால், வசதி படைத்தவர்கள் முன்னால் என்று எதுவும் இல்லாமல் ஒரு சமத்துவ நிலையை நான் இங்கே பார்த்தேன். ஆச்சரியமாக இருந்தது. பெரிய செல்வந்தர் தாமதமாக வந்தால் இரண்டாவது அணியிலே நிற்கணும், அவருடைய அடிமை முன்னால நிற்பாரு, வேலைக்காரன் முன்னால நிற்கிறாரு. சுஜூதுக்கு போகும்போது அவருடைய காலிலே இரண்டாவது சஃபிலே அணியிலே இருக்கக்கூடியவருடைய தலை படுகிறது. என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் என்று தமிழ் சொல்லும். அவர் கால் ரெண்டாவது சஃபில் இருக்கக்கூடிய அவருடைய தலை எங்கே போய் படுது? முதல் சஃபில் இருக்கிறவருடைய காலில் போய் படுதா இல்லையா? அங்கே தானே போய் முட்டுறாரு. ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சமுதாயத்தை நீங்கள் கட்டமைத்து இருக்கிறீர்கள். ஆச்சரியமாக இருக்கிறது நாயகமே. அதோடு உங்களுக்கான அவர்கள் குடும்ப பிரச்சனைகள், மற்ற பிரச்சனைகள், தொழில் பிரச்சனைகள், வியாபாரம், கொடுக்கல் பிரச்சனைகள்லாம் உங்களிடம் வந்து சேரும் பொழுது நீங்கள் செய்த தீர்ப்புகளை எல்லாம் பார்த்தேன், என்னை பிரமிக்க வைத்து விட்டது. ஆச்சரியப்பட்டு போனேன். இது சத்திய மார்க்கம் என்று முதல் நாளே நான் விளங்கிக் கொண்டேன். இரண்டாவது நாளும் மூன்றாவது நாளும் அதை உறுதிப்படுத்துவதாக நான் அமைந்திருந்தேன். இன்று நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். நாயகமே, நானும் என்னுடைய தோழர்களும் என்னுடைய வீரர்களும் உம்ராவுக்கு செல்வதற்காக மக்காவுக்கு செல்லும் வழியிலே நான் இரவிலே கூடாரத்திலே தங்கிக் கொண்டு காலார நடந்து வந்த போது என்னை கைது செய்து விட்டார்கள். உம்ரா என்பதும் ஹஜ் என்பதும் எல்லா காலத்திலும் உண்டு. எல்லா காலத்திலும் இஸ்லாம் வருவதற்கு முன்பு அது உண்டு. ஆனால் அந்த வணக்கங்களை வேறு சைடில் இருந்து ஸல்லல்லாஹு மாற்றி அமைச்சாங்க. அப்படியா, சரி வாங்க, இவருக்கு உம்ராவை கற்றுக் கொடுங்கள். அதுக்கு பிறகு வீரர்கள்லாம் வந்தாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அவங்களுக்கு உம்ரா எப்படி பண்ணணுங்கிறது கற்றுக் கொடுக்கப்பட்டது. சுமாமத் இப்னு உசால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இப்போ மக்காவுக்கு போறாங்க. அப்படி போகும் பொழுது மக்காவினுடைய எல்லையை தொட்ட வேளையில் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், மக்காவினுடைய ஹரமில் முதலாவதாக இந்த தல்பியாவை உரத்து சொன்னது சுமாமத் இப்னு உசால், யமாமாவினுடைய லீடர். இந்த சத்தம் கேட்டு எல்லாரும் வந்தாங்க. இளைஞர்கள் வந்து அவர் அடிக்க போனாங்க. பெரிய பிரச்சனை உருவாச்சு. பெரியவர்கள் வந்தாட, யாருன்னு தெரியுதா? யார் இருந்தாலும் எங்களுக்கு என்ன, அது என்ன புதுசாக அவர் தல்பியா சொல்கிறாரு? இப்போ இதுவரைக்கும் என்ன நடக்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க. அவர் யார்? யமாமாவினுடைய அரசர் சுமாமாப்பா. அவரை தெரிஞ்சுக்கிட்டவங்க சொன்னாங்க. கடைசியில் கொஞ்சம் தள்ளு முள்ளுலாம் நடந்து முடிஞ்சு அவங்க முறைப்படி இஸ்லாம் என்ன சொல்லியதோ அதே மாதிரி உம்ராவை செய்துவிட்டு போகும்போது என்ன சொன்னார் தெரியுமா? சுமாமா, என்ன அடாவடித்தனம் பண்றீங்களா? வணக்கத்தை செய்ய விடாமல் எங்களை தடுக்குகிறீர்களா? இந்த சத்திய மண்ணிலே நீங்கள் கொண்டு வந்து ஷிர்க்கை இணைத்துக் கொண்டு எங்களை அநியாயம் பண்ணுகிறீர்களா? உங்களுக்கு வரக்கூடிய உணவுகள் எங்கிருந்து வருகிறது தெரியுமா? மக்களை எந்த விளைச்சலும் இல்லை, எல்லாருக்கும் தெரியும் தானே, அது குர்ஆன் சொல்லும். பிவாதி கைரி தி ஸர்இன், அல்லாஹ் சொல்றான், எந்த பயிர் பச்சையும் இல்லாத பகுதி. யார் சொன்னது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூட வரலாற்றை பேசிட்டு வரும்போது அவங்க சொன்னது. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அப்படி இப்போ குர்ஆன் அதை பேசுகிறது. அங்கே எல்லா உணவுகளும் தானியங்களும் கிடைக்கிறது, வெளியிடங்களில் தான் வரும். குறிப்பாக தானியங்கள், உணவுகள், வித்துக்கள் பெரும்பாலும் வருவது யமாமாவில் இருந்து தான். என்ன சொன்னார் தெரியுமா? யமாமா, என்ன அட்டூழியமாக பண்ணுறீங்க? என் வீட்டிலிருந்து, என் பகுதியிலிருந்து, என் தேசத்திலிருந்து ஒரு சீடு, ஒரு வித்து இந்த மண்ணுக்கு வராது. இறக்குமதியை நான் தடை செய்கிறேன் போயிட்டார். உணவு வரல, காசு இருக்குது, காசு சாப்பிட முடியுமா என்ன? திர்ஹமும் தீனாரும் குவிந்து கிடக்கக்கூடியவர்கள் சாப்பிட முடியுமா? உணவு வேண்டாமா? விவசாயம் எவ்வளவு அவசியம். இந்த மண்ணில் விவசாயம் நிலங்கள் எல்லாம் கட்டிடங்களாக மாறிக்கிட்டு இருக்குது நம்ம மண்ணில். அதனால் ஆரோக்கியம் எவ்வளவு குலைகிறது என்பதை எல்லாம் இங்கே பெரும்பாலும் அரசியல்வாதிகளுக்கு நல்லாவே தெரியும், தெரிஞ்சுதான் அதை செய்கிறாங்க. சரி, நான் இந்த அரசியலுக்கு நான் போகலை. அரசியல் என்பது அருமையான ஒரு அரசியலை இஸ்லாம் நமக்கு கற்று தந்திருக்கிறது. அரசியல் வேண்டும்,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாதிரி சிறப்பான ஒரு அரசியலை நடத்தியவர்களும் கற்றுத்தந்தவர்களும் உலகத்தில் யாரும் இல்லை. சுமாமா உணவு தடை விதித்துட்டு போயிட்டாரு. உணவு கிடையாது, பஞ்சம் ஏற்பட்டது. கடிதம் எழுதினார்கள் குறைஷிகள். யாருக்கு கடிதம் எழுதணும்? சுமாமாக்கு எழுதணுமா இல்லையா? இல்லை, ரசூலுல்லாஹ்க்கு எழுதுறாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உறவுகளை பேண வேண்டும் என்று சொல்கிறீர்கள், குடும்பங்களை அரவணைக்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள், உணவுகளை தாராளமாக கொடுங்கள், பசித்தவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்கிறீர்கள். இப்படியெல்லாம் போதனை பண்ண நீங்க உங்களை ஏற்றுக்கொண்ட சுமாமா உணவு தடையை விதித்து விட்டு போய்விட்டார். எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் என்று பசியிலே இருக்கிறார்கள் என்று கடிதம் எழுதினாங்க. அருமையானவர்களே, அங்கிருந்து சில வருடங்களுக்கு நீங்கள் முன்னால் சென்று பார்த்தால் ஷைபே அபி தாலிபில் 3 வருட காலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய குடும்பம், ஹாஷிமி குடும்பம் ஒதுக்கி வைக்கப்பட்டது. ஊர் விலக்கு செய்யப்பட்டு அந்த பள்ளத்தாக்கிலே இருந்தாங்க. தண்ணீர் இல்லை, உணவில்லை. 3 வருஷம் அவர்களோடு கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது, அவர்களோடு சம்பந்தம் எடுக்கக்கூடாது. 3 வருஷம் என்ன பாடுபட்டிருப்பாங்க. வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், சில குழந்தைகளினுடைய அழுகை சத்தம், பசியினால் ஏற்பட்ட அழுகை சத்தம் காபாவினுடைய சுவரிலே முட்டி மோதி ஒலித்தது என்று. எத்தனை கொடுமைகள் இவங்க செஞ்சிருக்கிறாங்க. டேய், இப்படியெல்லாம் நீ செஞ்சிய, சத்தியத்தை ஏற்றுக்கொண்டதற்காக, கலிமாவை சொன்னதற்காக பாடாய்படுத்தினியே. பிலாலை என்ன பாடுபடுத்தினாய்? யாசிரை என்ன பாடுபடுத்தினாய்? சுமையாவை என்ன பாடுபடுத்தினாய்? அம்மாரை என்ன பாடுபடுத்தினார்? ஹப்பாப் இப்னு அரத்தை என்ன பாடுபடுத்தினார்? கேட்பதற்கு நிறையவே இருக்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில். அவங்க பதில் எழுதினாங்க. அந்த கடிதம் வந்தது, நாங்கள் உணவு இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னு வந்தபோது கடிதம் எழுதினாங்க. குறைஷிகளுக்கு பதில் எழுதல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யமாமாக்கு சுமாமாக்கு எழுதுறாங்க. யமாமாக்கு அனுப்புகிறாங்க. சுமாமா, இன்னல் அர்த லில்லாஹ், இந்த பூமி என்பது அல்லாஹ்வுக்கு உரியது. இதில் உணவு தடையோ தண்ணீர் தடையோ செய்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை, அது அல்லாஹ்வுக்கு உரியது. உணவு தடை செய்யக்கூடாது, உணவை அனுப்பு என்று எழுதினார்கள். இத்தகைய அன்பு, இத்தகைய நீதி, இத்தகைய கருணை, இத்தகைய கரிசனம் உலகத்தில் எங்காவது நீங்கள் பார்க்க முடியுமா? செய்த அநியாயங்கள் கொஞ்சமா? ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ரமலான் மாதம் மக்காவை கைப்பற்றுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெரும் வரலாறு அது, அற்புத வரலாறு. உள்ளே வந்துட்டாங்க, பிடிச்சிட்டாங்க. ரத்தம் சிந்தாமல் உள்ள வந்தாங்க, சண்டை போடாம உள்ள வந்தாங்க. ரத்தமின்றி கத்தியின்றி ரத்தமின்றி கத்தியின்றி யுத்தம் ஒன்று நடக்கிறது என்று பாரதி பாடினான். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செயல்படுத்தி காட்டினார்கள். மக்காவை கைப்பற்றினாங்க. ஏன்னா வலிமையான பட்டாளம், படை ஸல்லல்லாஹு கையில் இருக்குது. நினைச்சிருந்தா துவம்சம் பண்ணி இருக்கலாம் எதிரிகளை. ரத்தம் சிந்தக்கூடாது, அல்லாஹு அக்பர் என்ற தக்பீர் முழக்கத்தோடு தலை தாழ்ந்தவர்களாக, பணிந்தவர்களாக மக்காவுக்குள் நுழையணும்னு கட்டளையிட்டாங்க. எதிரிகள்லாம் அப்படி வந்து நிற்கிறாங்க. எத்தகைய எதிரிகள் சகோதரர்களே! ஒரு சின்ன குறிப்பை நான் சொல்லட்டுமா? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய காலம் அது. ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அங்கே இருக்கிறாங்க. அவர்களை அழைத்து, ஹப்பாப், இங்கே பின்னால் வந்த சஹாபிகள், அதே மாதிரி தாபியன்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரியாது. மூத்த சஹாபி, ஆரம்ப காலத்திலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலேயே தன்னை நபி என்று பிரகடனப்படுத்திய பொழுதே இஸ்லாமியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். இப்போ நீங்கள் ஒரு விஷயம் செய்யணும், வெக்கப்படக்கூடாது அப்படின்னாங்க. என்னன்னாங்க, உங்களுடைய வேஷ்டியை கொஞ்சம் கீழே இறக்கி காட்டுங்க, அப்படி இந்த பேக் பகுதியை கொஞ்சம் காட்டணுங்கிறாங்க. அவ்வளோ பேருக்கும் அமீருல் மோமினீன் நீங்கள் காட்டியே ஆகணுங்கிறாங்க. வேற வற்புறுத்தி வேற வழி இல்லாமல் பார்த்தா பெரிய பள்ளம் உள்ள இருக்கு, பெரிய ஓட்டை. அதை பார்த்தோன்னே அப்படியே திகைச்சிட்டாங்க பார்த்தவங்கெல்லாம். இது என்ன தெரியுமா? சத்தியத்தை ஏற்றுக்கொண்டதின் காரணத்தினால் ஹப்பாபை, அவருடைய எஜமாட்டி, வேறு அடிமையாக இருந்தார், எஜமாட்டி என்ன செய்தார் தெரியுமா? நெருப்பு கங்குகளை வைத்து அதற்கு மேலே அவரை நிர்வாணமாக படுக்க வைப்பார். சில பொழுது அதில் இருக்கக்கூடிய, அந்த உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்பு உருகி அந்த நெருப்பு கங்குகளை கூட அணைத்திருக்கிறது. அதில் ஏற்பட்ட வேதனை. இத்தகையவர்கள் எல்லாம் இன்று அந்த ஃபத்ஹ் மக்காவின் போது நிற்கிறார்கள். இந்த கொடுமை செய்தவர்களாம் நிற்கிறாங்க. விடுவோமா?
நமக்கு இருந்தால் என்ன வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது. அந்த வாய்ப்பை சில சஹாபிகள், குறிப்பாக மதீனா அன்சாரிகள் சொன்னாங்க. அவங்கெல்லாம் துடிச்சு போய் இருக்கிறாங்க, தங்களுடைய முஹாஜிர் தோழர்களுக்காக சப்போர்ட்டாக நிற்கிறாங்க. ஹாதிஹி தாருல் மல்ஹமா, எங்களுக்கு சரியான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, பழி வாங்குவதற்கான நேரம் இது, பழி வாங்குவதற்கான தார் இடம் இது அப்படின்னாங்க. செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு போனது. பேசினவங்களை கூப்பிட்டு கேட்டாங்க, நீங்கள் தாருல் மல்ஹமா, பழிவாங்கும் தலன்னு நீங்கள் பேசுனீங்களா? ஆமாம் நாயகம், அவ்வளோ அநியாயம் பண்ணு. இது தாருல் மல்ஹமா இல்லை, தாருல் மர்ஹமா, ரஹ்மத்து செய்யப்பட்ட இடம். அவங்கள அத்தனை பேர் அழைச்சி அந்த எதிரிகள், கொடுமைப்படுத்தியவர்கள், துன்பப்படுத்தியவர்கள், துரோகம் இழைத்தவர்கள், அட்டூழியம் பண்ணியவர்கள், அநீதம் செய்தவர்கள் அத்தனை பேரையும் அழைத்து சொன்னாங்க, நான் உங்களிடம் எப்படி நடக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ நான் அப்படி நடப்பேன். அந்த பொறுப்பை எதிரிகள்கிட்டே கொடுக்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்க, நான் அப்படி நடக்கிறேன். அவங்கள ஆச்சரியப்பட்டு போனாங்க. எங்களை மன்னிப்பீங்களா? வாந்தும் துலக்கா, நீங்கள் அத்தனை பேரும் மன்னிக்கப்பட்டீர்கள் என்று சொன்னதும் அவங்களுக்கெல்லாம் கனவா, இது நனவா? நம்மை மன்னிக்க முடியுமா? அத்துணை கொடுமை செய்ததற்கு பிறகும் எனக்கு மன்னிப்பா? இந்த அன்பும் இந்த கருணையும் அவர்களுடைய இதயங்களை மாற்றியது. கரங்கள் நீண்டது, அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ் என்று. இஸ்லாம் இன்று 200 கோடியை தொட்டிருக்கிறது என்றால் கண்மணி நாயகத்தினுடைய கருணையும் அன்பும் பரிவும் பாசமும். யாருடைய உள்ளத்தையும் நோவினைப்படுத்தக்கூடிய எந்த வார்த்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச மாட்டாங்க, எப்போதும் பேசியது இல்லை. வரலாறு நெடுக நம்ம பார்க்கிறோம். ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஒரு பிரார்த்தனை புரிகிறாங்க. யா அல்லாஹ், அனபஷருன், நானும் மனுஷன்தான், அனபஷருன், நானும் மனுஷன்தான். அந்த அடிப்படையில் யாரையாவது, எந்த மனிதனையாவது நான் திட்டிவிட்டால், எந்த மனிதனையாவது நான் சபித்து விட்டால், ஸல்லல்லாஹு சபிப்பாங்களா? நான் சபிக்கக்கூடியவனா அனுப்பப்படலைன்னு சொல்றாங்க. ஆனாலும் இந்த இடத்துல அவங்க சொல்றாங்க, அனபஷருன், நானும் ஒரு மனிதன். ஏதேனும் ஒரு நிலையில் நான் யாரையாவது திட்டினால், சபித்தால், சபப்துஹு, திட்டிவிட்டால், அவு ஜலத்துஹு, அல்லது சாட்டையால் அடித்தால், சாட்டையால கையாலையா மொத்தம் அடித்து விட்டால், இந்த மாதிரி நான் ஏதாவது செய்து விட்டால், இந்த என் வாயிலிருந்து வரக்கூடியதை நீ எப்படி கபூல் செய்யணும் தெரியுமா? இவங்க கேட்டால் அல்லாஹ் கபூல் செஞ்சிருவான் தானே. நாசமா போட்டால் நாசமா போயிடுவான், நீ கெட்டு போட்டால் கெட்டு போயிடுவான். அப்ப என் வாயிலிருந்து ஒருவேளை இப்படி ஒரு வார்த்தை வந்தால், அல்லது நான் யாரையாவது அடித்தால், அந்த செயலை நீ எப்படி செய்து கொள்ள வேண்டும் என்று நான் உன்னிடத்தில் ஒரு உடன்படிக்கை செய்கிறேன். பின்னால் சொல்லலான்னு சொல்றாங்க, நான் உடன்படிக்கை அல்லாஹ்ட்ட இப்படி செஞ்சேங்கிறாங்க ஒரு கட்டத்தில். அதுவும் தனி வரலாறு. அப்படி நடந்தால் ரஹ்மத்தன் வ ஸகாத்தன், அந்த மனிதருக்கு நான் யாரை திட்டினேனோ, யாரை சபித்தேனோ, அல்லது யாரை நான் அடித்தேனோ அவருக்கு அருளாகவும் ஜக்காத்தாகவும் அவரை பரிசுத்தப்படுத்தக்கூடிய, பாவத்தை விட்டும் பரிசுத்தப்படுத்தக்கூடியதாக அந்த பேச்சை நீ ஆக்கிடணுங்கிறாங்க. யாராவது சொல்ல முடியுமா சகோதரர்களே? நான் பேசினா அந்த அதை அல்லாஹ் கபூல் செய்யறான். ஸல்லல்லாஹு யாரைய திட்டினாலும் கூட அது அவருக்கு ரஹமத்தா போயிடும், அவர் ஈமான் கொண்டுருவார். அல்லது முஸ்லீமாக இருந்தால் அவருக்கு அல்லாஹ் தஆலா பலத்த பாக்கியத்தை, பிரதான பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறான், உயர்வை அவர்களுக்கு கொடுக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தை நான் அல்லாஹ்விடம் செய்திருக்கிறேன் என்று கண்மணியா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். வழி நெடுகிலும் நீங்கள் பாருங்கள். ஒரு தடவை அவங்க ஒரு பயணம் போறாங்க. அப்படி பயணம் போகும்போது ஒரு இடத்துல டென்ட் போட்டு தங்கி இருக்கிறாங்க. தங்கி போவாங்க இல்லையா, தங்கி இருக்கிறாங்க. பாத்ரூமுக்காக வெளியில் போயிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. ஒரு பறவை அவங்க தலைக்கு மேலே கீச்சுன்னு அவளை கண்டதும் மேலே வந்து அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த பறவையை கஷ்டப்படுத்தியது யார்? அது என்னிடம் முறையிடுகிறது. அதனுடைய குஞ்சுகளை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்களாம, 2 குஞ்சை யார்ப்பா அப்படின்னு கேட்டது 2 சஹாபி வந்தாங்க. யாரும் சொல்ல, நாங்கள் தான், நாங்கள் பார்த்து அந்த குஞ்சு ரொம்ப அழகாக இருக்குது, அதனால் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். ஒரு கூட்டிலேருந்து குஞ்சை எடுத்துகிட்டு வருவது என்பது சாதாரணமான ஒரு விஷயம் தானே. இன்றைக்கி எத்தனை நீங்கள் ஜூக்கு போனான்னா எத்தனை பறவைகள் உள்ளே இருக்குது.
வீடுகளிலே எத்தனை கிளிகள் இருக்கிறது, மைனாக்கள் இருக்கிறது, புறாக்கள் இருக்கிறது. இது ஒரு பெரிய பாவமாக பார்க்கப்படவில்லை. பாவம் என்று மார்க்கம் சொல்லல. ஆனாலும் அந்த குஞ்சை எடுத்து அந்த தாய் முறையிடுது. அந்த தாய் என்னிடத்திலே முறையிடுகிறது, அந்த இடத்திலே கொண்டு அந்த குஞ்சை நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று சொல்லிட்டு, இது ஒரு ரிவாயத்தில். இன்னொரு ரிவாயத்தில் அது வேறு நிகழ்வாக கூட இருக்கலாம், இல்லை இதே கூட இருக்கலாம். நீங்கள் வேற ஒன்றும் இல்லை, அது பறக்க முடியாத குஞ்சு தானே, அந்த குஞ்சு அப்படி ஓரமாக வைங்க அப்படின்றது, வச்சுட்டு நீங்கள் நகன்றுங்கன்றது. அப்படி நகண்டதும் அந்த தாய் பறவை ஓடி வந்து அந்த குஞ்சை அப்படியே அரவணைத்து தூக்கிட்டு போகுது. அவங்க கேட்டாங்களா, உங்களுடைய தாய்மார்கள் உங்கள் மேலே காட்டக்கூடிய அன்பை விட இது எந்த விதத்திலாவது குறைவான்னு கேட்டாங்க. கேட்டுட்டு சொன்னாங்க, ஒருபோதும் தாய் பறவையிடமிருந்து குஞ்சுகளை நீங்கள் பிரிக்காதீர்கள். ஆடுகளை அறுக்கும் பொழுது அதற்கு முன்னால் இன்னொரு ஆடு நிற்கக்கூடாது என்றார்கள். நீங்கள் குர்பான் கொடுக்குறீங்களா, உலுகையா கொடுக்குறீங்களா, அக்கீகா என்ன சரி அறுக்கிறீங்கன்னு சொன்னால் அப்போதும் கூட ஒரு ஆட்டுக்கு முன்னால் இன்னொரு ஆட்டை நீங்கள் அறுக்காதீர்கள். அறுக்கும் கத்தியை கூர்மையாக்கிக் கொள்ளுங்கள், 2 முறை கொள்ளாதீர்கள் என்றார்கள். உணவு உங்களுக்கு அல்லாஹ் ஆகமாக்கி இருக்கிறான், ஆனால் அதை நீங்கள் என்ன செய்யாதீர்கள், சித்திரவதையை செய்யாதீர்கள் என்று கருணையோடு ஒவ்வொரு காலகட்டத்திலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினார்கள். ஒரு சமயம் இன்னொரு முறை வெளியில் வர்றாங்க, ஒரு இடத்துல அப்படியே நெருப்பு கரிஞ்சு கிடக்குது. தோழர்களை கூப்பிட்டு கேட்டாங்க, இந்த இடத்துல என்ன நெருப்பு வந்திருக்குது என்னன்னு கேட்டாங்க. இல்லை நாயகமே, இந்த டென்ட் போட்டு இருக்கிறாமா இல்லையா, காட்டு பகுதியாக இருக்குது, கடுமையான கடி எறும்பு கடிச்சு நொறுக்குது, எங்களையெல்லாம் தாங்க முடியல என்று சொன்னதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருபோதும் நெருப்பை கொண்டு வேதனை செய்யக்கூடாது. லா யுஅذிபு அஹதுன் பின்னாரி இல்லா ரப்புன் நார் அவு கமா கால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். நெருப்பை கொண்டு வேதனை செய்வது என்பது நெருப்பினுடைய ரப்புக்கு மட்டும்தான் உரியது, வேற யாரும் அதை செய்யாதீங்க. இப்போ நம்ம நெருப்பு, அப்போ எறும்பு இருக்க தீயிடக்கூடாது. அது தேளாக இருந்தாலும் பாம்பாக இருந்தாலும் நெருப்பை கொண்டு யாரையும் எந்த அநியாயமும் செய்யக்கூடாது. நெருப்பை கொண்டு சூடு போடக்கூடாது. ஆடு மாடுகளுக்கு சூடு போடுறாங்களா இல்லையா, அது ஹராம். மார்க்கம் தடுக்கிறது. இது போன்ற காரியங்களை செய்யாதீர்கள் என்கிறது. அது அல்லாஹ்வுக்கு மட்டும் உரியது. நெருப்பு எறும்பு உங்களுக்கு சங்கடப்படுத்துதா, நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த சாக் பீஸ் மாதிரிலாம் வச்சுருக்கிறாங்கல்ல, இந்த எறும்பு பொடி விடு, அதை போட்டுக்கோங்க, இது தடை அல்ல. இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜீவராசிகளின் மீதும் கருணை காட்டியவர்கள், அன்பு காட்டியவங்க. நீங்கள் அன்பு காட்டி பாருங்கள், எல்லாமே கருணையாக மாறிவிடும். இந்த உலகம் முழுவதும் பிரியமும் பாசமுமாக மாறிவிடும். அருமையான கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஒரு கட்டத்தில் ஒரு யூதன், அவன் பெரிய பணக்காரன், ஜுர்ஜுரைரா என்று அவருடைய பெயர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட ஒரு தேவைக்காக கடன் வாங்கினாங்க. மதீனாவில் நிறைய யூதர்கள் இருந்தாங்க, கொடுக்கல் வாங்கல்கள் இருந்தது, கடன் கொடுக்கறது கடன். பெரும்பாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடன் வாங்குறதா இருந்தால் எதற்காக இருக்கும் அப்படின்னா, யாராவது கஷ்டப்பட்டவங்க வருவாங்க, நாயகமே ஏதாவது தாங்க அப்படின்னு கேட்க வரும்போது அல்லாஹ் சொல்லிட்டான், வம்ம சாயில ஃபலா தன்ஹர், யார் கேட்டு வந்தாலும் இல்லை என்று நீங்கள் சொல்லக்கூடாது, இல்லை என்று நீங்கள் சொல்லக்கூடாது, அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிறான். அதனால கடன் வாங்கியாவது கொடுப்பாங்க. இது நிறைய நிகழ்வுகள் இருக்கிறது. அதில் இவர் பெரிய பணக்காரர் கடன் கொடுத்திருக்கிறார். இந்த கடனை கேட்கறதுக்காக ஒரு லொஹருடைய நேரத்தில் டைம் இருக்கு, தவணை கொடுத்துருக்குது. 10ஆம் தேதின்னு சொன்னால் 7ஆம் தேதியே வந்து உட்காந்துட்டார். 7ஆம் தேதியை வந்து உதாரணத்துக்கு சொல்கிறேன், 10ஆம் தேதி தான் திருப்பி தர்றேன்னு சொல்லியிருப்பாங்க. 7ஆம் தேதியை வந்து உட்காந்துக்கிட்டு பள்ளிவாசலில் வந்து உட்காந்துருக்கிறார். என்ன கடனை தாங்க, கடனை தாங்க. கடனுக்கு இன்னும் 3 நாள் இருக்கப்பா, தவணை இருக்கேன், அதெல்லாம் முடியாது, எனக்கு இப்போ தரணும், இல்லைன்னு இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன். வாசலில் உட்காந்துக்கிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுக்குள்ளே இருக்கிறாங்க. லோஹருடைய வக்தும் முடிஞ்சிருச்சு, அசருடைய வக்தும் முடிஞ்சிருச்சு. அவன் வாசல் விட்டு அகற மாதிரி இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே உட்காந்துட்டிக்கிறாங்க. சஹாபிகளுக்கு கோபம் வந்தது. என்ன ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி மஸ்ஜித் அரெஸ்ட்டு, பள்ளிக்குள்ளேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரெஸ்ட் பண்ணி உட்காந்துட்டு அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறான்னு சொல்லி கொஞ்சம் கோபமாக அவனோட சண்டை போட ஆரம்பித்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தம் கேட்டு வெளியில் வந்தார்கள். எதுக்கு நீங்கள் அவங்களோட சண்டை போடுறீங்க? அவன்கிட்ட நான் கடன் வாங்கியிருக்கிறேன், என் கடனை நான் கொடுக்க வேண்டிய கடனை அவர் கேட்குறார், அது அவருக்கு உரிமை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், இப்போ என் கையில் காசு இல்லை, இன்னும் ஒரு 2-3 நாள் இருக்கப்பா, அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக தவணை இருக்குது அப்படின்னு கேட்டால் அவன் கேட்கல, அதை நான் பார்த்துக்கிறேன்,
நீங்கள் என்ன செய்யணும், என்ன பார்த்து சொல்லணும், நாயகமே அந்த கடனை கொடுத்து முடிச்சிருங்களேன் அப்படின்னு சொல்லணும். அவன்கிட்ட சொல்லணும், சண்டை போடக்கூடாது. ஏன்பா ஒரு 2 நாள் கொடுத்தா என்னப்பா அப்படின்னு கேட்கணும். இதுதான் நடுநிலையாக இருக்கக்கூடியவர்களுக்கான பண்புன்னு சொல்லி கொடுக்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவனை அடிப்பதற்கு, அவனை அரசு செய்வதற்கு, அவனை தூக்கிட்டு போவதற்கு, கைகாலை உடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் நிலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறாங்க. அசர் முடிஞ்சு மக்ரிபாவி இஷாவாயி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போகல. அடுத்த நாள் ஃபஜ்ரை தொழு வைக்கிறாங்க. ஃபஜ்ரை தொழு வைத்து விட்டு மக்களுக்கு போதிக்கிட்டு இருக்கும்போது இவன் உள்ளேயே வந்துட்டான். இந்த யூதன் உள்ளேயே வந்து கிட்ட வந்துட்டு அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ் அப்படிங்கிறான். நாயகமே, எனக்கு கடன்லாம் தெரியும், பெருசாக தேவையெல்லாம் இல்லை, எனக்கு நிறைய வசதி இருக்குது. உங்களை பற்றி நான் தௌராத்தில் படித்தேன். நீங்கள் ரொம்ப பொறுமையாளர், ரொம்ப நீதியாளர், ரொம்ப நேர்மையாளர், சகிப்புத்தன்மை மிக்கவர் என்று உங்களை பற்றி போட்டிருக்குது. அதை சோதித்து பார்க்கறதுக்கு நான் இருந்தேன். என்னால் இருக்க முடியல. நீங்கள் எத்தனை நாள் இருந்தாலும் இருந்துட்டு போயிடுங்க போல இருக்கேன். நான் உங்களை வெளியில் போக விடாமல் வாசல்லையே உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் நீங்கள் எத்தனை நாளும் இருந்து நீங்கள் என்னால் இருக்க முடியல நாயகமே, உங்களுடைய கரத்தை நீட்டுங்கள் என்று சொல்லிவிட்டு, யார சொல்லலாம், என்னுடைய பணம் இருக்கிறது, என்னுடைய செல்வம் இருக்கிறது, நான் நிறைய வைத்திருக்கிறேன், இதை என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதை நீங்கள் செய்யுங்க, என்ன அற வழியில் நீங்கள் செயல்பட வேண்டுமோ அதை செய்யுங்கள் என்றார்கள். கண்மணி நாயகத்தினுடைய அந்த அன்பு இவனை எப்படி மாற்றியது, பண்பாளனாக உருவாக்கியது, தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் அறவழியிலே அறப்பணிகளை செலவு செய்வதற்கு முன்வருவதற்கு காரணமாக இருந்தது எது? கண்மணி நாயகத்தினுடைய அந்த கனிவும் அந்த பண்பும் அந்த அன்பும் அல்லவா. எல்லா நிலைகளிலும் நீங்கள் பார்க்கலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய, அவங்க தாயினுடைய வயிற்றில் இருக்கும் பொழுதும் கூட எப்படி இருந்திருக்கிறாங்க. ஒரு பிள்ளைய சுமந்திருந்தா ஒரு தாய் என்ன பாடுபடுவா, மூச்சு முட்டுது அதுங்கிற. இப்போம்லாம் ரொம்ப கூட. அந்த காலத்துலாம் வீட்டிலேயே குழந்தைய பெற்று எடுத்துருவாங்க. இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் இல்லாமல் குழந்தை யாராவது வீட்டில் பெற்ற முடியுமா? பெற முடியாது. ஹாஸ்பிட்டல் போகணும், பெரிய ஒரு செலவை செய்யணும். 3வது மாதத்துக்கு ஒரு ஊசி, 5வது மாதத்துக்கு ஒரு ஊசி. அந்த ஊசியினுடைய விலை இவ்வளவு, 6000 ரூபா, 7000 ரூபா, 10,000 ரூபா, 30,000 ரூபா ஊசி. என்ன பிஸ்னஸ்? மருத்துவம் என்பது சேவையாகவும் இருக்கணும். மருத்துவம் என்பது சேவையாக. நீங்கள் வியாபாரி, நீங்கள் வந்து அதில் காசு, டாக்டர் காசு வாங்கக்கூடாது நம்ம சொல்லலை. ஆனால் அதில் சேவை, மருத்துவர்களுக்கு சேவை மனப்பான்மை சேர்ந்து இருக்கணும். இன்றைக்கு மருத்துவம் என்பது வியாபாரம் மட்டுமாகவே மாறிப்போனதும், கல்வி என்பது சேவை மனப்பான்மையோடு இருக்க வேண்டும். வியாபாரமாகவே மாறிப்போனது என்பது அவல நிலை இல்லையா? இதையெல்லாம் இஸ்லாம் எவ்வளவு அற்புதமாக மாற்ற வேண்டும் என்று அதற்கான வழிவகைகளை தெளிவாக சொல்லியிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாய் வயிற்றில் இருக்கும்போது அவங்க அமீனா அம்மையார் சொல்கிறாங்க, ஏனைய பெண்கள் என்ன வேதனை அடைந்தார்களோ அந்த வேதனை நான் அடையவே இல்லைங்கிறாங்க. என் வயிற்றில் இருந்த காலமெல்லாம் நான் சுகமாக இருந்தேன் என்கிறார்கள். குழந்தையை பெற்றதற்கு பிறகு அந்த பாலூட்டுவதற்காக அந்த அரபுகளிடத்தில் ஒரு வழக்கம் இருந்தது. இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வரலாறு. அந்த அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே பிறந்திருக்கிறாங்க. ஹலீமத்து சாதியா அவர்களுடைய கோத்திரம், அந்த ஊரை சேர்ந்த ஆண்கள் பெண்களும் வர்றாங்க. இடையிடையா வந்து மக்காவில் இருக்கக்கூடிய பிள்ளைகள்லாம், பிறந்த பிள்ளைகளெல்லாம் தூக்கிட்டு போவாங்க. ஒரு பெண்ணு வந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பிள்ளையை பார்த்தோன்னு, இந்த பிள்ளையை நான் என்ன செஞ்சுக்கிறேன், நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற உடனே அந்த பிள்ளைக்கு அத்தா இல்லைன்னு சொன்னது கொடுத்துட்டாங்க. அனாதை குழந்தையை கையில் எடுக்க மாட்டாங்க, ஏன்னா வசதி இருக்காது அப்படிங்கிறது அந்த சூழ்நிலை அப்படி தான் இருந்தது. ஒரு பெண், அது இன்னொரு பெண் வந்தால் கண்மணி நாயகத்தினுடைய அந்த அழகையும் பொலிவையும் பார்த்து தூக்குனாங்க. எனக்கு அத்தா இல்லை அப்படின்னது அனாதை பிள்ளைன்னு கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்படி 4 பேர் போனாங்க. கடைசியாக வந்தது தான் ஹலீமத்து சாதியா வந்தாங்க. இதில் வரலாற்று ஆசிரியர்கள் எப்படி எழுதுறாங்க தெரியுமா? அந்த பெண்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புறக்கணிக்கவில்லை, அந்த பெண்களை ரசூலுல்லாஹ் புறக்கணிச்சாங்க. நீ வேணாம், எனக்கு நீ பாலூட்ட வேணாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு பாலூட்ட வேண்டியது யார் என்பதை தேர்வு செய்தார்கள். அப்படி வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். அதற்கான சான்று ஒன்று இருக்கிறது. குலிக்த கமா தஷாஉ. ஹஸ்ஸான் படிக்கிறாங்க ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு முன்பாக, யார சொல்லலாம், நீங்கள் விரும்பிய மாதிரி நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். படித்தார்களா இல்லையா? நம்ம விரும்பின மாதிரி நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோமா?
அப்படி விருப்பம் இருக்குமா, முடியுமா? தாயினுடைய வயிற்றில் இருக்கும் போதோ, தந்தையினுடைய நுதுஃபாவில முதுகில் இருக்கும் பொழுதோ, அல்லது ரூஹில் இருக்கும் போதோ முடியுமா, சாத்தியமா? என்ன நினைத்தும் பார்க்க முடியாது. ஆனால் ஹஸ்ஸான் பாடியது தவறு என்று இருக்குமே, ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்சிருப்பாங்க, இப்படி பாடக்கூடாது என்று. கஅன்னக குலிக்த கமா தஷா, நேரதான பாடுறாங்க. அருமையான பெருமக்களே, அப்படி அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருணையாக இருந்தார்கள். இந்த ஹலீமாவை தேர்ந்தெடுத்தாங்க. தேர்ந்தெடுத்ததுக்கு பிறகு என்ன ஆச்சு? ஹலீமா அம்மையார் சொல்றாங்க, சுபஹானல்லாஹ், என்னுடைய ஒட்டகத்தினுடைய பால்கள் சுரக்க ஆரம்பித்தது, எங்களுடைய ஆடுகள் எல்லாம் நல்ல புஷ்டியாக மாறி போனது என்ற தெளிவான வலிமையான சீரத்துல் ஹலபியா, சீரத்து இப்னு ஹிஷாம் என்ற, நீங்க எதை இப்னு கதீர், நீங்கள் எதை எடுத்து பார்த்தாலும் இந்த வரலாறுகள் பரவலாக ரொம்ப அதிகமாகவே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அங்கும் அந்த சிறு வயதிலேயே கருணையோடு நடந்திருக்கிறார்கள். தங்களுடைய இந்த வையக வாழ்வை நிறைவுபடுத்தும் காலம் வரை அப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கும் பொழுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் அவர்கள் சாதித்தது என்பது அன்பினால், கருணையால். அந்த கருணையாலேயே சாதிக்க முடியும் என்பதற்கு நிறைவாக ஒன்றை சொல்லி நான் முடிப்பேன். சில யூதர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறதுக்கு வர்றாங்க. சில யூதர்கள் உள்ள வர்றாங்க. அப்படி வந்த போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தது அஸ்ஸலாமு அலைக், அஸ்ஸலாமு அலைக் இல்ல, அஸ்ஸாமு அலைக். சாமு அஸ்ஸாம் என்று சொன்னால் சாவு உண்டாவதாக. அஸ்ஸலாம் ஒரு லாம சேர்த்துக்கிட்டா உங்கள் மீது சாந்தி உண்டாவதாக. இவன் இந்த லாம தூக்கிட்டு அஸ்ஸாமு அலைக் அப்படின்றதும், ஆயிஷா நஹீர் அவங்களுக்கு வீட்டில், ஆயிஷா வீட்டில் தான் இது நடக்குது. ஆயிஷா நாய்க்கு கோபம் வந்துருச்சு. வலைக்கஸ்ஸலாம், டேய் உங்களுக்கு கேடு உண்டாகட்டும், லஅனத்துல்லாஹி வ கலபுஹு யா இஹ்வத்துல் கிரதா. கடும் வார்த்தையை பேசிட்டான். யாரை பார்த்து சாவு உண்டாகட்டும்னு சொல்றீங்கடா? என்ன வார்த்தை பேசுறாங்க தெரியுமா? ஹதீஸ்ல வர்றது, அல்லாஹ்வுடைய சாபமும் அல்லாஹ்வுடைய கோபமும் உங்கள் மீது உண்டாகட்டும்னு சொல்லி அவங்களை எப்படி கூப்பிடுறாங்க தெரியுமா? யா இஹ்வத்துல் கிரதா, அட குரங்கு சகோதரர்களே. ஏன்னா அவங்களுடைய முன்னால் உள்ளவங்களை அந்த குரங்காக மாற்றப்பட்டன்னு குர்ஆன் சொல்றது இல்லையா? அந்த பனு இஸ்ரவேல்ல ஒரு கூட்டம், யா இஹ்வத்துல் கிரதா, அட குரங்குகளாக மாற்றப்பட்டவர்களுடைய சகோதரர்களே அப்படின்னதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ஆயிஷா அலைக்கி பில் ஹில், நிதானமாக நடக்கணும், அப்படியெல்லாம் பேசக்கூடாது, லானத்து செய்யக்கூடாது, திட்டக்கூடாது. நாயகமே, அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை நீங்கள் கேட்கவில்லையோ? நான் கேட்டேன். நான் என்ன சொன்னேங்கிறது நீ கேட்கலையா? நான் என்ன சொன்னேன் என்பதை நீ கேட்கவில்லையா? நீங்க என்ன சொன்னீங்க? வாலைக், அல்லாஹ் உங்களை பார்த்துக்கிடுவான் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டேன். வாலைக், அல்லாஹ் இடத்துல உங்களை பொறுப்பை நான் கொடுத்துட்டேன். நான் லஅனத்து செய்பவனாக வரவில்லை, யாரையும் திட்டுபவனாக நான் அனுப்பப்பட இல்லை. ஆயிஷா, ரொம்ப மென்மையாக நடந்து கொள்ளணும். நம்மை இப்போ உதாரணமாக இன்னொன்னையும் சொன்னாங்க. ஒரு உறவுகளை பற்றி பேசிட்டு வரும்போது ஒருத்தர், நம்ம மாமான்னு வச்சுக்கோங்களேன், அல்லது அண்ணன் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், நம்ம அவங்க அண்ணனுக்கும் தம்பிக்கும் இடையில ஏதாவது ஒரு தகராறு, வம்பு, வழக்கு. அண்ணனுடைய ஃபங்க்ஷனுக்கு இவர் போகப்படல, அல்லது கூப்பிடுறது இல்லை, அண்ணனே கூப்பிட இல்லை, இவரும் போகிறது இல்லை, அல்லது கூப்பிட்டோம் அதெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அவர் இருக்கிறார், சரி, அவர் கூப்பிட இல்லை, இவர் போக இல்லை. இப்ப இவருடைய, அல்லது அவர் கூப்பிட்டார், இவர் போக இல்லை, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. இப்ப தம்பியுடைய வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், ஒரு கல்யாணம், ஒரு மகளுக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், அதுக்கு அண்ணனை கூப்பிடுறாரு. ஆமா, நான் கூப்பிட்டேனே நீ வந்தியா, நான் கூப்பிட்டேனே நீ வந்தியா, இப்போ நான் வரமாட்டேன் என்று சொல்வது என்பது என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்றாங்க, அது ஒரு பிஸ்னஸ், வியாபாரங்கிறாங்க. நீ வந்தா நான் வருவேன், நான் வந்தா நீ வர, இது பிஸ்னஸ் தானே. இதை கொடுத்தா அது கிடைக்கும், அதை கொடுத்தா இது கிடைக்கும். அவன் வரவில்லை என்றாலும் நான் வருவேன், நீ என்னை அழைக்கவில்லை என்றாலும் நான் வருவேன், நீ என்னை கூப்பிடவில்லை என்றாலும் நான் கலந்து கொள்வேன் என்பதுதான் உறவு என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்க இருக்கிற சகோதரர்களே? பெர்னாட் ஷா சொன்னான், நமக்கு வலிக்குது, ஆனால் உண்மையாக அதுதானோ என்று யோசிக்கவும் தோன்றுது. இஸ்லாம் ஒரு அற்புதமான மார்க்கம், ஆனால் முஸ்லீம்கள் அற்பமானவர்கள் தான். நம்ம யோசிக்க வைக்கிறது. ஒரு அழகான மார்க்கம், அழகான ஒரு நபி, அழகான வேதம், எவ்வளவு அற்புதம், எவ்வளவு ஆச்சரியமான ஒரு
அற்புத வாழ்க்கையை கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம் சமூகத்திலே தந்திருக்கிறாங்க. இது அழகாக எடுத்து வாழ்ந்து நம்முடைய அடுத்த தலைமுறையினுடைய கையில் ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு நம்முடையது. நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படி நம்முடைய பிள்ளைகள் இருக்கும், நம்முடைய சந்ததிகள் இருக்கும். குறிப்பாக இளைஞர்களை நான் சொல்லுவேன், நீங்கள் உங்களை இளைஞர்கள் வாலிப பருவத்தை அல்லாஹ் நேசிக்கிறான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுடைய வாழ்க்கை காலத்தை சிறப்பாக அமைத்துக் கொள்ளுங்கள், கருணையோடும் அன்போடும் கனிவோடும் அமைத்துக் கொள்ளுங்கள். அப்படி அமைத்துக் கொள்வதின் வழியாக நீங்கள் எந்த பகுதியில் வாழுகிறீர்களோ அந்த பகுதி சிறப்பான பகுதியாக மாறும், செழிப்பான பகுதியாக மாறும் என்பதை இதன் வழியாக சொல்லிக்கொண்டு எல்லோரும் அன்பை பரிமாறுவோமாக, எல்லோரும் பாசத்தை பரிமாறுவோமாக, நேசத்தோடு நடந்து கொள்வோமாக, நமக்கு எதிராக நடந்தவர்களையும் மன்னிப்போமாக, நம்மை திட்டியவர்களை பொறுத்து கொள்வோமாக, அவர்களும் உயர்வதற்கு அவர்கள் திருந்துவதற்காக நாமும் பிரார்த்திப்போமாக. இந்த மஜ்லிஸை வல்ல அல்லாஹ் கபூல் செய்வானாக. இதற்காக செயல்பட்டவர்கள், இந்த கூட்டத்தை கூட்டியவர்கள், இதற்காக உதவி நின்றவர்கள், உதவியவர்கள், வந்தவர்கள், எந்த வகையிலாவது உதவி செய்தவர்கள் என யாவருக்கும் வல்ல அல்லாஹ் அருள்வாளிப்பானாக. நம் எல்லோருடைய பவப்பிழைகளையும் மன்னிப்பானாக, குறைகளை மறைப்பானாக, ஆகிரத்தையும் இந்த துன்யாவையும் நமக்கு பாக்கியமானதாக ஆக்கி வைப்பானாக. நாம் மரணிக்கும் பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு ஒதுவோடு மரணிக்கக்கூடிய மகத்தான பாக்கியத்தை தருவானாக. உலகெங்கிலும் வாழக்கூடிய முஸ்லீம்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு அருள் பாலிப்பானாக. இந்த மண்ணிலே சிறந்த ஆட்சியை அல்லாஹ் தருவானாக. எல்லா மக்களையும், இந்த மண்ணில் வாழக்கூடிய அத்துணை மக்களையும் ஜனநாயக வழியிலே பார்க்கக்கூடிய பார்வை உடைய ஆட்சியாளர்களை அல்லாஹ் வழங்குவானாக. பலஸ்தீனில் முஸ்லீம்களுக்கு முழுமையான பாதுகாப்பை அல்லாஹ் தருவானாக. பைத்துல் மக்திஸை மீட்டித் தருவானாக. மீண்டும் பாபரி மஸ்ஜித் நமக்கு கிடைப்பதற்கு அருள் பாலிப்பானாக. அவன் குன் என்றால் நாடிவிடும் அத்தகைய ரப்பே, எங்களுடைய பிரார்த்தனை நீ கபூல் செய்வாயாக. எங்களை மன்னித்து அருள் பாலிப்பாயாக. சமூக ஒற்றுமையை அல்லாகவே எங்களுக்குள் தந்தருள் பாலிப்பாயாக. ஈருலக சௌபாக்கியங்களையும் எங்களுக்கு வழங்குவாயாக. எங்களுடைய மூத்தவர்களை கண்ணியப்படுத்துவாயாக. எங்கள் இளையவர்களை அழகுபடுத்துவாயாக. அவர்களுடைய நெஞ்சங்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. இந்த மஜ்லிஸை கபூல் செய்வாயாக. பிஹக்கி ஹபீபிக்கு சையதுனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத்தையும் பெறுவோமாக. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.